ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யாக்கோபு தன் குமாரருக்கு கொடுத்த அழைப்பு. ஆதியாகமம் 49 1 முதல் 2. பகுதி 2, யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின ஆசீர்வாதம். ஆதியாகமம் 49 3 முதல் 28. பகுதி 3, யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின அடக்க அறிவிப்பு. ஆதியாகமம் 49 29 முதல் 33. பகுதி 1, யாக்கோபு தன் குமாரருக்கு கொடுத்த அழைப்பு. ஆதியாகமம் 49 1 2. பகுதி 2, யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின ஆசீர்வாதங்கள். ஆதியாகமம் 49 3 முதல் 28. இதுல ஒவ்வொரு குமாரனுடைய பெயரும் சொல்லப்பட்டு அவனுடைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க, இந்த 49ஆம் அதிகாரத்துல 12 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த குமாரர்களுடைய பெயர் பட்டியல்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. எப்படி? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரத்துல இந்த வரிசையில தான் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செப்புலோன், யோசேப்பு, பென்யமேன். இதே வரிசையில அவங்களுடைய தாய். இது ரூபனுடைய தாய் லேயால், சிமியனுடைய தாய் லேயால், லேவியினுடைய தாய் லேயால், யூதாவின் தாய் லேயால், தானுடைய தாய் பில்கால், நப்தலி தாய் பில்கால், காத்துடைய தாய் பில்கால், ஆசேர் தாய் சில்பால், இசக்கார் தாய் லேயால், செப்புலோன் தாய் லேயால், யோசேப்பின் தாய் ராகேல், பென்யமேனின் தாய் ராகேல். தாயினுடைய வரிசையும் இருக்குது. இவைகள் 29 30 35ஆம் அதிகாரத்துல வர வரிசை பட்டியல். ஆனா இந்த 49ஆம் அதிகாரத்துல இதே வரிசையில வரல. யாக்கோபு எப்படி தன்னுடைய 12 பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்னா, அந்த வரிசை எப்படி வருதுன்னா, முதல்ல ரூபன் லேயாளுடைய மகன், 2வது சிமியோன் லேயால் உடைய மகன், 3வது லேவி லேயாளுடைய மகன், 4வது யூதா லேயாளுடைய மகன், 5வது செபுலோன். இங்க பாருங்க, இந்த வரிசையில பழைய வரிசையில தான் இருக்கிறான். ஆனால் ஆசீர்வாதம் சொல்றப்ப யாக்கோபு முதல்ல இந்த மனைவிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா வரிசைப்படுத்துகிறார். முதல்ல வரிசையில வர்றது எந்தெந்த மனைவியின் பிள்ளைங்கன்றத, அந்தந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை அப்படி வரிசைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறாரு. 5வது செபுலோனை சொல்றோம் 49ஆம் அதிகாரத்துல. 5வது செபுலோன் லேயால் அவனுடைய தாய். 6வது இசக்கார் லேயால் அவளுடைய தாய். அப்போ இந்த வரிசையை பார்த்தீங்கன்னா முதல்ல 6 பிள்ளைங்களும் 1 2 3 4 5 6 6 பிள்ளைங்களும் லேயால் பெற்றெடுத்த பிள்ளைங்க. அப்போ 49ஆம் அதிகாரத்துல இந்த குமாரர்கள்லாம் வரிசையா நிக்கிறப்ப, ஆசீர்வாதங்களை வாங்குறப்ப இந்த வரிசையில தான் வந்து இருக்கிறாங்க. இதுதான் இந்த புத்தகம், இந்த அதிகாரம் சொல்லுது. நம்பர் 7 காத் பில்கால், நம்பர் 8 காத் சில்பால், நம்பர் 9 ஆசேர் சில்பால், நம்பர் 10 நப்தலி பில்கால், நம்பர் 11 யோசேப்பு ராகேல், 12 பென்யமீன் ராகேல். அப்போ இந்த ஒரு இடம் தான் மாறி இருக்குது. சரி, இந்த ஒரு சேஞ்சுக்கு பிறகு ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1 ரூபன்
49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. நம்பர் 1, ரூபன். ரூபன் என்றால் பொருள் ஒரு குமாரனை பார், CS சன் என்று பொருள். இவனை குறிச்ச நல்ல செய்திகள், நிறைவான செய்திகள் என்ன? நம்பர் 1, நீ என் சேஷ்ட புத்திரன். நம்பர் 2, நீ என் சத்துவமானவன். நம்பர் 3, நீ என் முதற் பலனுமானவன். நம்பர் 4, நீ மேன்மையில் பிரதானமானவன், நீ வல்லமையில் விசேஷித்தவன். ஆக ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல ரூபனை குறிச்ச நல்ல செய்திகள் சொல்லப்பட்டுள்ளன. இந்த இடத்தை ரொம்ப அழகா கவனிச்சிங்கன்னா, ஒரு ஆண் இந்த வசனத்தை படிக்கிறப்ப இதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்திகள் சிலது இருக்குது. ஒரு ஆணா இருந்து ஆண் பார்வையில இதை பாருங்க. திருமணமாகி முதல் பிள்ளையை பெற்றெடுக்கிற ஒரு ஆண் மகன், அந்த முதல் பிள்ளையை பெற்றெடுக்கிற அந்த ஆண் மகனுடைய பார்வையில இந்த வார்த்தைகளை படிச்சு பாருங்க. நீ என் சேஷ்ட புத்திரன். ஓகே, எனக்கு ஆசாசியா பிறந்த பையனி, நீ என் சத்துவமானவன். அதாவது என் வாலிபத்தையே இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்து நான் அதை தவறா யூஸ் பண்ணாத, என் வாலிபத்தின் பலனெல்லாம் முதல் முறையா உன் தாயின் இடத்துல செலவிட்டேன், என் சத்துவமே நீதான் அப்படின்னு சொல்றது. இந்த வார்த்தைகளை ஒரு ஆண் பார்வையில பார்க்கணும். நம்பர் 3, நீ என் முதற் பலனானவன், என் மேன்மையில் பிரதானமானவன், என் வல்லமையில் விசேஷித்தவன். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாக்கோபு தான் அண்ணன் ஏசாவை மாதிரி சீக்கிரமா கல்யாணம் பண்ணல. அதை நான் பலமுறை அந்த அதிகாரத்தை படிக்கிறப்போ நம்ம விரிவா பார்த்தோம். ஏசா தான் சீக்கிரமா போய் திருமணம் முடிச்சுட்டு வந்தான். அந்த 2 மனைவிகளை அவன் திருமணம் முடிச்சு அவர்கள் ரபேக்காலுக்கு மனவேதனையா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏசா திருமணம் பண்ணி பிறகும் யாக்கோபு திருமணம் முடிக்கல. நீண்ட நாட்கள் யாக்கோபு திருமணம் முடிக்கல. அப்போ அவன் ஒரு கூடாரவாசி, நல்ல குணசாலி. ஆனா தன் வாலிபத்தை அவன் தவறா பயன்படுத்தல, தவறா மிஸ்யூஸ் பண்ணல, கட்டி காத்தான். வாலிபத்தின் பலனை, வாலிபத்தை, வாலிப உணர்ச்சிகளை கட்டி காத்தான். யாக்கோபு மனைவியை திருமணம் பண்ண பிறகு ஆசாசியா அவளிடத்துல சேர்ந்து பெற்றெடுத்த முதல் பையன் ரூபன். அதுதான் இந்த வார்த்தைகள்ல தெரியுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையிலே யாக்கோபு பாராட்டுக்குரியவர், பாராட்டுக்குரியவர். தான் கூட பிறந்த சொந்த அண்ணன் தான் வயசுல 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்க, 40 வயசுலயே போய் திருமணம் பண்ணிட்டு வந்தான். ஆனால் யாக்கோபு அப்படி பண்ணல. அப்போ யாக்கோபு தன்னுடைய சத்துவத்தை, வாலிபத்தின் பலனை, வாலிபத்தின் உணர்ச்சிகளை திருமணம் ஆகும் வரைக்கும், முதல் பிள்ளையை பெற்றெடுக்கும் வரைக்கும் காத்திருந்தான் பாருங்க, சேர்த்து வச்சான் பாருங்க. அதுதான் இந்த மனுஷனுடைய மேன்மை. அதான் இந்த மனுஷனுடைய மேன்மை. சொல்றாரு அவரு, நீ என் பலனடா, நீ என் சேஷ்ட புத்திரன், என் முதற் பேரானவன், நீ மேன்மை உள்ளவன், என் வல்லமையில விசேஷித்தமானவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த முதல் பையனை அவர் அந்த அளவு நேசிச்சாரு. அதனுடைய பின்னணியை தான் இந்த வார்த்தைகள்ல தெரியுது. ஆனால் இந்த பையன் பின்னாட்கள்ல ஒரு தவறு பண்ணான்.
அதுதான் அவனுடைய குறைகள். ஒவ்வொருத்தருக்கும் நிறைகளும் குறைகளும் இருக்குது. இப்போ ரூபனுடைய குறைகள் தான் என்ன? ரூபன், நீ தண்ணீரை போல தளம்பியவன். ஆதியாகமம் 49:4. நம்பர் 2, நீ மேன்மை அடைய மாட்டாய். 49:4. நீ உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ தகப்பனின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினாய். 5, என் படுக்கையின் மேல் ஏறினாய். 49:4. ஆக 4ஆம் வசனம் முழுசும் ரூபனுடைய குறைகளையும் தவறுகளையும் சொல்லுது. அவன் தகப்பனுக்கு விரோதமா செய்த இந்த தவறான காரியத்தை வெளிப்படையா வேதமும் சொல்லி இருக்குது. யாக்கோபு இதை கேட்டாரு, ஆனா மனசுலயே வச்சிருந்தாரு. அவன் செய்த இந்த தவற்று நிமித்தம் அவன் முதற் பேரானவன் என்ற அந்த பஸ்பானுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்தான். எனக்கு அன்பானவர்களே, வாலிபர்களே, ஆண்களே, புருஷர்களே, திருமணமாகி கூட இருக்கலாம் புருஷர்களே, வாழ்க்கையில இந்த தவறுல எங்கேயாகலும் சறுக்கி விழுந்தா பலர் சொல்லுவோம் பெண்ணுக்குத்தான் பாதிப்புன்னு. சமுதாயம் சொல்லும் ஒரு ஆண் தப்பு செஞ்சா பரவாயில்ல, ஆனா ஒரு பெண்ணு தப்பு செஞ்சா அவளுக்கு அவமானம். ஒரு ஆண் தப்பு செஞ்சா பரவாயில்ல, அவன் காலை கழுவிட்டு போயிடுவான், ஆனா ஒரு பெண் வழுக்கி விழுந்தா எழும்ப முடியாது அப்படின்னு சமுதாயம் சொல்லும், உலகம் சொல்லும், சாங்கியம் சொல்லும், பெண்கள் சொல்லுவாங்க, ஆண்கள் சொல்லும், வீதி சொல்லும், கிராமம் சொல்லும், ஊரு சொல்லும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு பெண் தன் வாழ்க்கையில இழப்பது போல ஒரு ஆணும் தன் வாழ்க்கையில இழக்கிறான். ரூபன் இழந்தது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ரூபன் இழந்ததை காம்பன்சேட் பண்ணவே முடியாது. முதற் பேரானவன் என்ற அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டான். அப்போ வாழ்க்கையில வழுக்கி விழுந்துட்டா, வாழ்க்கையில பர்பஸாவே தவறு செஞ்சா, வாழ்க்கையில பர்பஸா இந்த காரியத்துல குடும்பத்துக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா தவறு செய்தா, ஆண்கள் இழக்க வேண்டியதும் இருக்குது. ஒருவேளை பணத்தை இழக்காம இருக்கலாம், வீட்டை இழக்காம இருக்கலாம், பொருளை இழக்காம இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு காரியத்துல, ஆவிக்குரிய காரியத்துல, தேவனிடத்துல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை எங்கேயோ ஒரு இடத்துல இழக்க வேண்டிய இழப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆகையினாலதான் இங்க நம்ம கவனமா இருக்க வேண்டியது இருக்குது. ரூபன் இழந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் ஆண்களுக்கு சொல்றேன், குறிப்பா திருமணமானவங்களுக்கு. திருமணமானவங்க என்ன நினைப்போம்னா, இனிமே நம்ம எல்லாம் திருமணம் ஆயிடுச்சு, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. இல்ல, திருமணமானவங்க செஞ்ச தவறுகள் தான் இது. ரூபன் யாரு? மேரிட் மேன். ஆல்ரெடி அவன் திருமணம் ஆயிற்று. அவன் செய்த தப்பு, யாக்கோபின் மறுமனை ஆட்டியோடு சேர்ந்தான். அவள் யார்? அவளும் திருமணமானவள். அப்ப திருமணமானவங்க செய்யற தவறுகள் திருமணம் ஆகாதவர்கள் செய்யற தவறுகளை விட சாதாரணமா தோணலாம். ஆனால் இழப்புகள் ஏராளம். ரொம்ப குடும்பங்கள்ல பிரச்சனை தான், தீர்க்க முடியாத பிரச்சனை. ஏன் தெரியுமா? ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் வேற பிரச்சனை, பிஃபோர் மேரேஜ் ஸ்மால் பிரச்சனை, பிஃபோர் மேரேஜ் ஷார்ட் டைம் பிரச்சனை. கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மனம் மாறிடுவாங்க. கொஞ்ச நாள் இருக்கும், பிரிச்சு வைக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கும். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்ல இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வந்துச்சா, பிரச்சனை வந்துட்டா, அது லாங் டர்மா தொடருது. யாரும் கேள்வி கேட்க முடியாது, விட முடியாது, விட மாற்றா அப்படின்னு பிரச்சனை இருக்குமானால் இழப்பு உண்டு. அது ஆவிக்குரிய இழப்பா இருக்கலாம், தேவனுக்குரிய இழப்பா இருக்கலாம், நன்மைகள் இழப்பா இருக்கலாம். உன்னுடைய வரிசையிலிருந்து இழக்க வேண்டியவைகள் இருக்கலாம். ரூபன் கத்து கொடுக்கிற பாடம் எல்லா ரூபனுக்கும், எல்லா ரூபவதிகளுக்கும் ஏத்துக்கவே முடியல. இந்த இடத்துல ஐயோ ரூபன், நீ
ரூபன் ஏன் இப்படி செஞ்ச? யோனி முதற் பேரானவன். எனக்கு அன்பானவர்களே, என் செய்தியை கேட்கிறவர்களே, தொலைக்காட்சியிலே, யூடியூபிலே, நேரலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரரே, சகோதரிகளே, குடும்பத்தாரே, உங்க வாழ்க்கையில ரூபனை போல நீங்க இருக்கக்கூடாது. திருமணத்துக்கு பின்பு நீங்கள் வழிக்கு விழுந்தா நீங்கள் இழக்க வேண்டியது ஏராளமா இருக்குது. இழக்க வேண்டியது ஏராளமா இருக்கு. அந்த இழப்பு பெரும் இழப்பு. பலர் அப்படி இழந்து இருக்கிறான். பணத்தை இழந்ததான், வீட்டை இழந்தான், நிலத்தை இழந்தான், வேலையை இழந்தான், பொருளை இழந்தான், மதிப்பை இழந்தான், சுகத்தை இழந்தான் பலர். ரூபனோ தன் வரிசையை இழந்தான். அன்னைக்கு ஆதாம் தோட்டத்துல எதை இழந்தானோ அதே தான் ரூபனும் இழந்தான். தோட்டத்துக்கு வெளியே யாக்கோபின் குடும்பத்துல. இது ஒரு எச்சரிக்கை. அப்பா யாக்கோபு மறக்கல, சொல்றாரு, மகனே நீ எவ்வளவு மேன்மை உள்ளவன், எவ்வளவு சத்துவமானவன், என் முதற் பேரானவன். ஆனால் சாகர வரைக்கும் அது என் இருதயத்திலே இருக்குதப்பா. நீ செஞ்சது மறக்க முடியல. நீ தண்ணீரை போல ததும்பியவன். அப்போ வாட் இஸ் யுவர் வீக்னஸ்? ஏன் இதை திரும்ப திரும்ப செய்யறோம்? ஏன் இதை திரும்ப திரும்ப விழுற? ஏன் உன்னால விட முடியலன்னா, நீ தண்ணீர் மாதிரி இருக்கிற, நீ ஸ்ட்ராங் இல்ல, நீ தளதளத்து போற, உன்னிடத்துல ஸ்ட்ராங் ஃபெய்த் இல்ல. யூ ஆர் a weak person because you are always thinking that. எப்பவுமே நீ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற, நீ வீக் மேனா இருக்கிற, நீ தண்ணீரை போல ததும்புற, உனக்கு ஸ்டெடி மைண்ட் இல்ல, முடிவெடுத்தா நிக்க மாட்ற, நீ சொன்னா அதன்படி செய்ய மாட்ற, போகக்கூடாதுன்னு முடிவெடுத்த பிறகு போற, செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்த, நீ தண்ணீரை மாதிரி ததும்புறிய, அதுதான் உன்னுடைய வீக் பாயிண்ட். அப்போ நீ தண்ணீர் மாதிரி ததும்ப கூடாது. ததும்பினால் நிலைமை இப்படிதான். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் நம் வாழ்க்கையின் எச்சரிக்கை பாகங்கள், எச்சரிக்கை பகுதிகள். யாரோ ஒருவன் வழியிலே போகும்போது கால் சறுக்கி விழுந்தானே, அவன் விழுந்து எழுந்து விட்டு சொல்லுகிறான் பின்னாலே, பார்த்து வா நான் விழுந்து போனேன் என்று. அதுதான் இது ரூபன் சொல்லுவது, யாக்கோபு சொல்லுவது. ரூபன் செய்தது அதுதான், யாக்கோபு சொல்லுவது அதுதான். நம்பர் 2, சிமியோன், லேவி. வாசிப்போம். 49ஆம் அதிகாரம் 5, 6, 7. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். 2 பேர் கூட்டு சேர்ந்து செய்த 2வது குற்றம் கோபமும் சண்டையும். யார் அவர்கள்? சிமியோன், லேவி. சிமியோன் என்றால் இயர்ட், கேள்விப்பட்டது என்று பொருள். லேவி என்றால் இணைக்கப்பட்டது, அட்டாச்ட் என்று பொருள். இவர்களுடைய நிறைகள் தான் என்ன? இவங்களை குறித்து நல்ல செய்தி என்னதான் சொல்றாரு யாக்கோபு? நல்ல செய்தி. நம்பர் 1, சிமியோன், லேவி 2 பேரும் ஏக சகோதரர்கள். 2 பேரும் உண்மையில ரொம்ப நெருக்கமானவங்க, ஸ்ட்ராங்கா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறான். 2 பேரும் ஒருத்தனை பிரிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கிறான். 49:5. ஆனா இந்த 2 பேர் ஒன்னா இருந்து என்ன பிரயோஜனம்? இவங்க செஞ்சதெல்லாம் தப்பு. 2 பேர் ஒன்னா இருந்து செய்யறதெல்லாம் தப்பு. என்ன குறைகள் இவங்க செஞ்சாங்க? இவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். 49:5. நம்பர் 2, என் ஆத்துமாவே இவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உட்படாதே. 49:6. நம்பர் 3,
என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் சேராதே. 49:6 குறைகள். அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்றனர். 49:6 அவர்கள் தங்கள் அகங்காரத்தினாலே அவர்கள் அரண்களை நிர்மூலமாக்கினார்கள். 49:6 தங்கள் உக்கிரகமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. 49:7 யாக்கோபிலே அவர்களை பிரிய பண்ணுவேன். 49:7 இஸ்ரவேலிலே அவர்களை சிதற பண்ணுவேன். 49:7 இவர்கள் செஞ்ச தப்பு தான் என்ன? இவர்கள் 2 பேரும் தங்கள் மூர்க்கம் துன்மார்க்கம் குணங்களால, மூர்க்கமும் துன்மார்க்கமான குணங்களால தங்கள் மேன்மையை இழந்தாங்க. காயின் எப்படி தன் சகோதரன் ஆபேல கோபத்துல கொன்று போட்டானோ, அதே மாதிரி இந்த 2 பேரும் தான் தங்கச்சி தீனால ஒரு பையன் கெடுத்தான்னு கேள்விப்பட்டு அவங்க ஊருக்கு போய் பட்டயத்தை எடுத்து அவனையும் கொலை பண்ணி அந்த ஊர்ல இருந்த ஆண்களையும் கொன்று போட்டு அந்த ஊர்ல இருந்த எல்லாரையும் சூறையாடி எரிச்சு போட்டு வந்தான் இவனுங்க 2 பேரும். இது யாக்கோபால ஏற்றுக்கொள்ளவே முடியல. சொன்னாரு, ஏன் இப்படி பண்ணீங்க? என் வாசனையை கெடுத்துட்டீங்களே அப்படின்னு. அவன் சொன்னா, அவன் மட்டும் அப்படி பண்ணலாமா? என் தங்கச்சிய அவன் அப்படி செய்யலாமா? என் தங்கச்சிய கெடுத்தானே அப்படின்றான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்தோம். யாக்கோபு நிதானமா இருந்தாரு, தகப்பன் பொறுமையா இருந்தாரு. தகப்பன் எந்த பட்டயத்தை எடுத்துட்டு சண்டைக்கு போல. ஆனா இந்த 2 பேரும் சிமியோனும் லேவியும் சண்டைக்காரர்களா இருந்தாங்க, மூர்க்கவான்களா இருந்தாங்க, கோபக்காரங்களா இருந்தாங்க, யுத்தத்துக்கு போய் முன்னால நின்றவங்களா இருந்தாங்க, கொலை பண்ண கூட தயங்காதவங்களா இருந்தாங்க, இரக்கம் இல்லாதவனா இருந்தானுங்க, பழி வாங்குகிறவங்களா இருந்தானுங்க. பொறுமையோ அன்போ சாந்தமோ எதுவுமே அவனுங்கிட்ட இல்லை. இப்படி இருந்ததுனால அவர்களும் இழக்க வேண்டியது இருந்துச்சு. யாக்கோபு சொல்றாரு, என் ஆத்துமாவே அவங்களுடைய ரகசிய ஆலோசனையில உடன்படாத. அவனுங்க செஞ்சதெல்லாம் தப்பு. அவங்க அகங்காரம், பெரிய அகங்காரம். அவங்க மூர்க்கம், கோபம், கொடுமையின் கருவிகள். அவங்க மேல எனக்கு பிரியம் இல்லை. இஸ்ரவேல்ல இப்படி இருந்தா பிரிஞ்சுதான் போவான், சிதறுண்டு தான் போவான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பாடத்தை கத்து கொடுக்கிறவரு யாக்கோபு தம் பிள்ளைங்களுக்கே சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில கோபம், மூர்க்கம், பகை, விரோதம், பழி வாங்குதல், இவைகளால் நம்மால எதையும் சாதிக்கவே முடியாது, எதையும் பெற்றுவிடவே முடியாது. நினைக்கலாம், நியாயம் கேட்கிறோம், நல்லா 4 வார்த்தையை கேட்டுட்டு வரணும், பழிக்கு பழி வாங்கணும், அடிக்கணும், அடிச்சுட்டு தான் பேசணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இழப்பு உண்டு. யாக்கோபு சொல்றாரு, என் ஆத்துமாவே அவங்களோட சேராத. பிரதர், சிஸ்டர், நீங்க சண்டைக்காரியா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில எதையுமே சாதிக்கவே முடியாது. மூர்க்கவானா இருந்து, முற்கோபியா இருந்து, எல்லாத்துக்கும் கோச்சிக்கிற நபரா இருந்து, பொறுமை இல்லாதவனா இருந்து, பொறுமை இல்லாத தகப்பனா, தாயா இருந்து, சகோதரனா இருந்தா உன் வாழ்க்கையில எதுலையுமே நீ முன்னேறவே முடியாது. நீ நினைக்கலாம் முன்னேறணும், முடியவே முடியாது. ஏன் தெரியுமா? அதுதான் உன்னை தடுக்குது, எப்பவுமே தடுக்குது. நீ 2 அடி போனா 1 அடி விழற. ஏன் தெரியுமா? உன் மூர்க்கம், கோபம் மாறல, உன் யுத்த குணம் மாறல,
உன் மாம்சீகம் மாறல, எப்பவுமே ஓங்குற கை மாறல, உன் நாக்கு மாறல, பகை உணர்வு மாறல, கோப கண்கள் மாறல, பற்கடிச்சு பேசுறது மாறல. அதனாலதான் கிருபை இல்ல, அபிஷேகம் இல்ல. எகிப்தில இருந்து வந்தானுங்களே, ஏன் வனாந்தரத்துல செத்தான்? வேதம் சொல்லுது, யுத்த மனுஷர் எல்லாம் சாகும் வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணாராம். சண்டைக்காரரார கூட இருந்தா உன்னால முன்னோக்கி போகவே முடியாது, முன்னோக்கி போக முடியாது. யுத்த மனுஷனா இருந்தா, யுத்த மனுஷியா இருந்தா நீ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல வர முடியாது. அபிஷேகம் வராது, வரங்கள் கிரியை செய்யாது, உன் பேச்சுல வல்லமை இருக்காது, உன் ஜெபத்துல வல்லமை இருக்காது. தாவீது தேவாலயம் கட்டுற அப்படின்னு முடிவு பண்ணப்ப தேவன் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நல்ல காரியம் தானே, கட்டி இருக்கலாமே, இருதயத்துக்கு ஏற்றவனாச்சு. தீர்க்கதரிசி சொன்னாரு, முதல்ல சொன்னாரு உன் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் செய். ஆனா திரும்பவும் அதே பதில் வந்துச்சு, நீ கட்டாத. ஏன்? நீ யுத்தத்துல ரத்தத்தை சிந்திட்ட, நீ யுத்த மனுஷனா இருந்து ரத்தத்தை சிந்திட்ட பாரு, தேவாலயத்தை கட்டாதன்னு. அதேதான் இன்னைக்கும். நீ யுத்த மனுஷனா இருந்து சபையில ஒண்ணுமே செய்ய முடியாது. யுத்த மனுஷர்களால, சண்டைக்காரர்களால சபை வளராது. சண்டைக்காரர்களால ஆத்தும அறுவடை செய்ய முடியாது. சண்டைக்காரர்கள் அவமானத்தை தாங்கிக்க முடியாத போது சண்டைக்கு வராங்க. எப்படி ஆத்தும அறுவடை நடக்கும்? எப்படி கிருபைகள் வளரும்? எப்படி ஆத்துமாக்கள் பெருகும்? எப்படி புது ஆத்துமாக்கள் வரும்? எப்படி வீடுகள் ஆசீர்வாதமா இருக்கும்? ஏன்னா உன்னிடத்துல பொறுமையே இல்லையே. நீ ஒரு வார்த்தை சொன்னதோ 2 வார்த்தைக்கு எழுந்து நிக்கிற, கோச்சிட்டு போற, மூர்க்கமாயிடுற, திரும்ப கேட்கிற, வார்த்தைக்கு வந்தபடி பேசுற. உன்னிடத்துல பொறுமையே இல்லை, தாங்கும் இருதயம் இல்லையே. சிலுவையில தொங்கன இயேசு காரி முடிஞ்சப்போ அமைதியா இருந்தாருன்னு தெரியுமே, ஆனா நீ அப்படி இல்லையே. இன்னொரு சிமியோன்க உள்ள இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் சிமியோன்க உள்ள இருக்கு, லேவிங்க உள்ள இருக்கிறாங்க, சண்டைக்காரங்க உள்ள இருக்கிறாங்க, சண்டைக்காரிங்க உள்ள இருக்கிறாங்க. இன்னும் பொறுமையை கற்றுக்கொள்ளாத விசுவாசிகள் ஏராளம். அவமானத்தை தாங்கணும். இத கத்து கொடுத்தது இயேசு. அதே போல பழைய ஏற்பாட்டுல முற்பிதாக்கள் எல்லாருமே அவமானப்பட்டது உண்டு, எல்லாருமே அவமானத்தை சந்திச்சது உண்டு. தாங்கணும், தாங்கணும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளே, அவமானத்தை தாங்குற அளவுக்கு பொறுமையை வளர்த்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? அவமானத்தை தாங்குவது ஒரு கலை, அது ஒரு திறமை, அது ஒரு வரம். அது இல்லையே, அது இல்லை. நம்ம எல்லாரும் யுத்த மனுஷர்களா இல்லாம பொறுமைசாலிகளா இருந்தா நம்மளால பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியும். அப்போ சிமியோனும் லேவியும் இழந்தது இவைகள். முன்கூட்டியே ஜெபம் பண்ணிக்க, உன்னை ரட்சித்துக் கொள்ள, நீ பாதுகாப்பா இருக்க, சுகமா இருக்க, உன்னுடைய வாழ்க்கைய ஒருத்தனும் கெடுக்காத இருக்க,